அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் அகாடமில இருந்து. ஸோ ஒரு 650 சீட் கன்ஃபார்ம்டா குறையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1300 சீட் பக்கமா குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கு. இதுல பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க, பாதிக்கப்படாதவங்களும் இருக்காங்க. சரிங்களா? பட் இப்போ நிறைய பேருக்கு இருக்க கேள்வி, அது என்ன சார் அவ்வளவு இதா பேசிட்டு இருக்காங்க, இவ்வளவு சீட் குறையுது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் கட்டி படிக்கிறவங்களுக்கு உண்டான சீட்ஸ் தானே, இது ஏன் இவ்வளவு இதா பேசுறாங்க அப்படிங்கிறது வர்ற கேள்வி. ஈவன் இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகளுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல பாதிக்கப்பட போறது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அப்படின்னாலுமே அவங்களுமே இது வந்து பெரிய விஷயமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த அரசியலுக்குள்ளார எல்லாம் போக வேணாம். பட் இதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில, கவர்மெண்ட் பிரெஸ்கிரைப்டு ஃபீஸ் என்ன, இதுக்கு இவங்க ஏன் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போனாங்க அப்படிக்கு உண்டான விளக்கங்கள் தான் இதுல பார்க்க போறோம். சரிங்களா? லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபீ பிக்சேஷன் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி, இந்த ஃபீஸ் தான் வந்து எந்த ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜஸ் மெடிக்கலுக்கு, எம்பிபிஎஸ் as well as பிடிஎஸ்க்கு வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க, பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நாட் ஓன்லி டியூஷன் ஃபீஸ் பட் ஆல்சோ ஹாஸ்டல் ஃபீஸ், அதர் ஃபீஸ் அப்படிங்கிறதையுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் பண்ணி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஓவாவே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு கைகள் கட்டப்படுறது. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிடேஷன் மாதிரி வாங்குறதில்ல. ஏன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டுக்கு முன்னாடி அப்படின்னா சீட் கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டால கேபிடேஷன் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட் ஆகட்டும் இல்ல என்ஆர்ஐ சீட் ஆகட்டும் எதா இருந்தாலுமே த்ரூ கவுன்சிலிங் தான் ஃபில் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு கேபிடேஷன் இல்லை, பட் அதர் பீஸ்ல வந்து சம் அமௌண்ட் வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ அதை வந்து அவங்க பிக்சேஷன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் இவ்வளவுதான் வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஜிஓலயே வந்துருச்சு அப்படிங்கிறப்போ வாங்க முடியல. அதனால டீம்டுக்கு போறாங்க. சோ என்ன ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஏன் டீம்டு போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். பாத்துடலாங்க. இதுதாங்க கைண்ட் யூஜி ஃபீ ஸ்ட்ரக்சர் மெடிக்கல் கமிஷன் 25-26 14/7/2025 அரௌண்ட் 1 இயருக்கு முன்னாடி வந்த ஆர்டர். ஓகேங்களா? டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் செலக்ஷன் கமிட்டில இருந்து fee respect of self-financing professional colleges dated 12/6/2025 is published for the information of candidates and the self-financing medical colleges and the state private university medical colleges. So candidates-காக இன்ஃபர்மேஷனுக்காக நம்மளோட டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல வந்த நோட்டீஸ் தான் இது. ஸோ யார் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஸ்டேட்டா இது மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி ஸ்பிளிட் ஆகுதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸ்டேட்டா வந்து ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு போயிடலாம். ரைட், பாருங்க, ஒவ்வொரு காலேஜோட பேர் போட்டு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துட்டாங்க. 4,50,000 வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீயா இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15,000, என்ஆர்ஐ கோட்டாக்கு 27 லட்சம், 4.5 லட்சம், 15 லட்சம், அந்த 27 லட்சம் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாங்க வேண்டிய டியூஷன் ஃபீஸ். இங்க அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் என்ஆர்ஐ கோட்டாவும் எந்த இன்ஸ்டிடியூஷனுமே மாறாது. பட் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொஞ்சம் மாறும். 4.5 lakhs இருக்கு, 4,35,000 இருக்கும், 4,40,000 இருக்கும். அந்த ஒரு 15,000 வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு 7-8 காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 35 இருக்கும், ஒரு 2-3 காலேஜஸ் தான் 440 இருக்கும். ஓகே, சோ இது எந்த மாற்றங்களுமே இல்லை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 22 காலேஜுக்கு உண்டான 21 + 1 வந்து லாஸ்ட் இயர் ஆட் ஆனது. தென் பிரைவேட் யூனிவர்சிட்டி என்ன, பிரைவேட் யூனிவர்சிட்டி 4 + 1 வந்து ஆட் ஆனது. சோ 5,40,000 இதுவும் பிக்சட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. சரிங்களா? இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 16,20,000 அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 30 லட்சம். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கவுன்சிலிங் கீழே வர்றதா அவங்க யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னால இந்த இது. ஸோ இதுல இப்போ பாத்தீங்கன்னா இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசனும் வெங்கடேஸ்வரம் தான் நம்மளுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி, சாரி ஸ்ரீனிவாசன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. ஓகே, ஸோ இந்த 4,50,000 5,40,000 இது பெரிய அமௌண்ட் தான் ஆக்சுவலி. பட் இன்னைக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 4 to 5 lakhs செலவாகுது.
கேபிடேஷன் இல்லாம மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்க அப்படின்னா, ஈவன் நல்ல காலேஜஸ் இல்ல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல நம்ம அட்மிஷன் போறோம் அப்படின்னா 4 lakhs to 5 lakhs அப்படிங்கிறதெல்லாம் சாலிடா வந்து ஃபீஸ் வருதுங்க. ஈவன் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு. அப்படி இருக்கவங்க பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் அதேதான் இங்கேயும் எம்பிபிஎஸ்க்கும். ஓகே, கவர்மெண்ட் கோட்டால நம்மளுக்கு ஒரு சீட் கிடைச்சது அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோமோ அதை விட வந்து ஒரு 2 to 3 lakhs இயர்லி அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி அதிகமா இல்லை. அதனால நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னாலுமே இந்த கவர்மெண்ட் கோட்டாவில செல்ஃப் பினான்சியல் கிடைச்சாலுமே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க வச்சிடலாம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த சீட்ஸ் 5,40,000 இல்ல 4,00,000 அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குறையுது அப்படிங்கிறப்போ ஒரு 650 சீட்னா 325 இதை வந்துடும். இந்த கவர்மெண்ட் கோட்டாவிலேயே நம்மளுக்கு வந்துடும். அதுல 7.5%. 7.5% அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதுதான். சரிங்களா, கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 7.5% கட் ஆஃப் அதிகமாகும். வேற வழியே இல்லை. இது நம்மளுக்கு டியூஷன் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு உண்டானது என்னதுங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்தது இது அதர் ஃபீஸ்க்கு உண்டான டீடைல்ஸ் வந்து ஜியோல வந்துதான். அது ஒரு ஜியோ இருக்கு, அதை வந்து நான் எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து டோட்டல் ஃபீஸ் அதுல வராது, இது மட்டும் தான் வரும். ஸோ டோட்டல் ஃபீஸும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் இது வந்து கன்வெர்ட் பண்ணி இருக்கேன். ரைட். ஸோ கேஎம்சிஹெச் ஹாஸ்டல் ஃபீஸ் 7,000 per month போட்டிருக்காங்க. மெஸ் ஃபீஸ் 8,000 போட்டிருக்காங்க. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000. ஸ்ரீமுகாமிகா 2.5 லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் போட்டிருக்காங்க. மெஸ் ஃபீஸ் 6,250 ரூபாய், டிரான்ஸ்போர்டேஷன் 25,000 ரூபாய், அதர்ஸ் 1 லட்சம் ரூபாய். ஸோ டோட்டலா 4.5 லட்சம். ஸோ இந்த ஸ்ரீமுகாம்பிகா இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டால ஒரு 4.5 லட்சம் சப்போஸ் ஃபீஸா இருந்துச்சுன்னா இது பிளஸ் 4.5 லட்சம் உங்களுக்கு எவ்வளவு ஆகுது? 9 lakhs வந்துருது. ஓகேங்களா. தென் அன்னபூர்ணா ஹாஸ்டல் 1,20,000, மெஸ் 1,20,000, டிரான்ஸ்போர்டேஷன் ஆப் பண்ணீங்கன்னா 50,000 வரும். அதர்ஸ் 3 லட்சம். ஸோ டோட்டலா 5,90,000 பிளஸ் 4,35,000. ஓகேங்களா. அப்ப அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இந்த 50,000 விட்டுட்டாலுமே அரௌண்ட் ஒரு 10 lakhs சம்திங் வந்துருது. ஸோ அருணை ஹாஸ்டல் ஃபீ 12,000, மெஸ் 18,000, அதர்ஸ் 45,000 ஸ்டூடெண்ட் கிட்ட. ஸோ டோட்டலா 4,05,000 ரூபாய் வருது. இது பர் மந்த் பாத்துக்கோங்க. 12,000 ஹாஸ்டல் ஃபீ, 18,000 அப்படின்னு பர் மந்த் போட்டிருக்காங்க. சுவாமி விவேகானந்தா 1 லட்சம் பர் இயர் ஹாஸ்டல் ஃபீஸ். 1,35,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெஸ் ஃபீஸ் வருது. ரைட். ஸோ சுவாமி விவேகானந்தா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 2,35,000 அவங்க கொடுத்திருக்கிறது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 25,000 per month ஹாஸ்டல் ஃபீ, 22.5 மெஸ் ஃபீஸ், 3,500 ரூபாய் per month. அதற்கு டோட்டலா 6,12,000. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் நம்ம வந்து இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸ் 56,000 அப்படின்னு சொல்றோம். பட் அதுல வந்து அதுலயே அதர் ஃபீஸ் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,250, 8,000 ரூபாய் மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்டேஷன் 6,762 ரூபாய், டோட்டலா 1,92,000 வருது. மேபி டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் குறையும். கற்பகம் 1 லட்சம் ரூபாய் ஹாஸ்டல் ஃபீ, 1,20,000 வந்து பார்த்தா மெஸ் ஃபீ, 40,000 per year. ஸோ அவங்களுக்கு வந்து 2,60,000. மாதா 7,100 per month ஹாஸ்டல், மெஸ் 7,400. ஸோ 1,74,000. இவங்க எல்லாம் வந்து பார்த்தா அதர்ஸ் ஒரு சில காலேஜஸ் போடல. பட் நம்ம அட்மிஷன் போறப்ப அதர்ஸ் ஃபீஸ் கண்டிப்பா வாங்குறாங்க, அதுல எந்த மாற்றமே இல்லை. இவங்க போடாம இருக்காங்க, போட்டவங்க இதுலயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மாதா 1,74. பனிமலர் 23,333 ஹாஸ்டல் ஃபீ, 1.5 லட்சம் per year டே ஸ்காலருக்கு, 2 லட்சம் per year ஹாஸ்டல் இருக்கு. மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்டேஷன், அதர்ஸ் டோட்டலா 7,30 போட்டிருக்காங்க. முத்துக்குமரன் 1.5 to 2.5 ஹாஸ்டல், 5,000 மெஸ், 3,10 வருது. இவங்க அதர் போடல. SRM 60,000 per year ஹாஸ்டல், மெஸ் 1,10, அதர்ஸ்ல 10, 1,80. இது இன்னும் அதிகமாகும், அதுல எந்த மாற்றமே இல்லை. இந்திரா 9, 10 மெஸ் ஹாஸ்டல் ஃபீ. ஸோ 2,78 வருதுங்க. கற்பக விநாயகா 1,65 இன்க்ளூடிங் மெஸ். ஸோ 2,15 வருது. பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் 2.5 லட்சம் வருதுங்க. 1,44 ஹாஸ்டல், 70 மெஸ். மேல்மருவத்தூர் அவங்களும் 1.25 ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு 2,35 வருது. பிஎஸ்பி 3 லட்சம்.
சென்ட் பீட்டர்ஸ் 4,70,000. இது வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் ஆகுது. சோ இன்னும் ஃபீஸ் அதிகமாகும். தாகூர் மெடிக்கல் 4.25. வேலம்மாள் அப்ராக்சிமேட்டா போட்டா 6.5 லட்சம் வருது. நந்தா 2,20,000. அன்னை 3 லட்சம். சோ ஆவரேஜா நம்மளுக்கு அதர் ஃபீஸும் சேர்த்துனா 4 to 5 lakhs அப்படிங்கிறது சாலிடா வந்துடும். அதுல எந்த மாற்றமே இது மினிமம். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் சீனிவாசன் 5,85,000. கன்னியாகுமரி 2,55. இவங்கெல்லாம் அதர் ஃபீஸ் மென்ஷன் பண்ணல. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 4,25,000. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 5,85. டென்டல் காலேஜஸ் பாருங்க, டென்டல் காலேஜஸ்லயே 1,27, 2.25, 2. இவங்களுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டென்டல் காலேஜஸ்க்கு 2.5 lakhs வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் 6 lakhs வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சார்ஜ் பண்றாங்க. பிளஸ் இது ஓகேங்களா, ஒரு டென்டல் காலேஜ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா மினிமம் 5 lakhs வந்து இருந்தாதான் கவர்மெண்ட் கோட்டாவிலேயே நீங்க படிக்க முடியும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டானா 6+ ஒரு 3 போட்டா கூட ஒரு 10 lakhs, 9 to 10 lakhs இருந்தாதான் டென்டிஸ்ட் ஆக முடியும். ஓகே. ஆதிபராசக்தி 2, ஜேகேகே 2.32, ராஜாஸ் 1.20, சிஎஸ்ஏ 1.25, கற்பக விநாயகா 3, ஸ்ரீமூகாம்பிகை 3.25, பிரியதர்ஷினி 2, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 2.10, மாதா 85, வெங்கடேஸ்வரா 95. நிறைய இவங்க போடாம இருக்காங்க, அதெல்லாம் போடுவாங்க. அங்க போனா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆர்விஎஸ் 1, செட்டிநாடு 1.50, பெஸ்ட் 1, விவேகானந்தா 1.20, ஸ்ரீராமகிருஷ்ணா 1.45, நந்தா 1.20, ஆசாம் மெமோரியல் 1.26. ஓகேங்களா. சோ இதுதாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் என்ன வரும், அதுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு சைடு இருந்தாலுமே வந்து என்ன செலவாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆவலும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கா நம்மள அப்படிங்கிறது செல்ஃப் எவாலுவேட் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த அமௌண்ட் தெரிய வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கும். சரிங்களா. சோ இப்ப பிரைவேட் காலேஜஸ்ல நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில ஜாயின் பண்ணி படிக்கணும்னா என்ன அமௌண்ட் வேணுமா இருக்கும், எந்த காலேஜ்ல. ஈவன் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வரப்ப நிறைய பேரோட சாய்ஸஸ் எப்படி மாறுது அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியும் மாறுது. சரிங்களா. ஒரு நல்ல ஒரு நேம்டு காலேஜ்ல கிடைக்கும் அப்படின்னாலுமே அங்க ஃபீஸ் அதிகமா இருக்குன்னா அதோட ஒரு ஸ்டெப் கம்மியா இருக்க காலேஜ்ல அவங்க சூஸ் பண்ணி போடுறதும் நிறைய இடத்துல இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போய் ரவுண்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கேட்டுட்டு ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல மாறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்க்கலாங்க. அதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப சீட் குறையுது அப்படிங்கிறப்ப காம்படிஷன் அதிகமாகும். இந்த வீடியோவை இப்ப போறதுக்கு மெயின் காரணமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களை ரெடி படுத்திக்கணும், எவ்வளவு ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நாம ஒரு பேரண்டா வந்து நான் எனக்கு ஒரு 8 லட்சம் செலவாகும்பா, நான் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பேன். பட் அது 10 லட்சமா இருக்கலாம், இல்ல 15 லட்சமா ஆகும். அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை நாம எடுக்கணும், இல்ல அதுக்கு ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஐடியாவுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். வி ஸ்டார்ட் டு ஃபர்தர் கவுன்சிலிங். தேங்க்யூ வெரி மச்.